பெண் பயணம்ங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். வீடு தான் வெளி அப்படின்னு பெண்களுக்கு காலங்காலமா சுருக்கியிருக்காங்க. அத தாண்டி பெண்கள் பயணிக்கணும். பெண்கள் இப்ப பயணிக்கிறதே இல்லையான்னு கேட்டா, இல்ல பயணிக்கிறாங்க. வழிபாட்டு தலங்களுக்கு போறாங்க. அப்புறம் சொந்தக்காரங்க வீடுகள், அந்த விசேஷங்கள் இப்படிக்கு குடும்பத்தோட போறாங்க, இல்ல தனியா போறாங்க. இது இல்லாம இயற்கையை ரசிக்கிறதுக்கு, புது புது இடங்கள பார்க்கறதுக்கு, நல்ல உணவுகள சாப்பிடுறதுக்கு, அறிமுகமற்ற மனிதர்கள மீட் பண்றதுக்கு. ஏன் இதெல்லாம் செய்யணும்? இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு மறுமலர்ச்சிய குடுக்குங்க. வாழ்க்கை மேல போயிட்டு வந்தா வீட்ல எல்லாம் மாறிடுமா அப்படின்னா, இல்ல. ஆனா நீங்க போயிட்டு வந்தா, உங்களுக்கு வந்து ஒரு மனசு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு மலர்ச்சியாக இருக்கும். நீங்க எல்லாத்தையுமே அந்த சவால்கள எதிர்கொள்ற ஒரு ஒரு நம்பிக்கையே உங்களுக்கு வந்துரும். இதுதான் பயணம் குடுக்குறது பெண்ணுக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். தனியா பயணிக்கிறீங்க அப்படின்னா, நான் பயன்படுத்துறது, போய் சேர்ற இடம் பகலா இருக்கிற மாரி பார்த்துக்கிறேன். கொஞ்சம் வெளிச்சமா இருக்கிற மாரி, போக்குவரத்துக்கான வசதிகள்லாம் இருக்கிற மாரி பார்த்துக்குவேன். அது நான் அடிப்படையில பயன்படுத்துற ஒரு டிப்பு. அப்புறம் தனியா பயணம் போறப்போ, நான் எங்க தங்க போறேன்? என்ன என்னோட டிராவல் பிளானு? அப்படின்னு எல்லாத்தையுமே பக்காவா ரெடி பண்ணிக்குவேன். இல்ல நான் சும்மா அப்படியே போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நெறைய டிராவலர்ஸ் போறாங்க. அவங்க விருப்பம் அது. ஆனா நான் பொதுவா ஆரம்பத்துல வந்து இப்ப நீங்க தனியா பயணிக்கிறீங்க, ஒரு இடத்துக்கு இப்படி போணும்னா, ஒரு நல்ல ஒரு தயாரிப்போட நீங்க போறது நல்லது. குழுவா போறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அது நைட்ல கூட நீங்க போய் இறங்கிக்கலாம். உங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் நீங்களும் கொஞ்சம் முதல்லயே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப எல்லாம் சேர்ந்து போறது அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா தனி பயணத்துல இதெல்லாம் பார்த்துக்கலாம். தங்குற இடம், அதுக்கப்புறம் அடுத்த நாள் உங்க திட்டம் என்ன? எங்க போய் பார்க்க போறீங்க? அங்கிருந்து திரும்பி எப்படி வருவீங்க? எந்த இடங்கள பார்ப்பீங்க? எங்க சாப்பிடுவீங்க? இதுக்கெல்லாம் ஒரு திட்டம் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாருக்கும். அப்புறம் உடை பொறுத்தளவுல வசதியான உடை போட்டுக்கோங்க. நல்ல ஒரு காலணிகள், ஒரு ஷூ போட்டுக்கோங்க. ஒரு கேப்பு, ஒரு கூலிங் கிளாஸ். இது அடிப்படை வசதி.